தெய்வமாக அவர் இருக்கிறார். ஆகவே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஆண்டவரை வரவேற்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக அவருடைய வல்லமை உள்ள வார்த்தைகள் நம்மை புடமிடும்படியாக நமக்கு ஆண்டவர் ஆலோசனைகளை கொடுக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு மேன்மைகளை கட்டளையிடும்படியாக ஆண்டவர் நமக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் நமக்கு தரிசனங்களை கொடுக்கும்படியாக அவருடைய வருகை சமீபம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் வருகை என் நேரமும் எந்த க்ஷணமும் நடைபெறும் என்பதில் நாம் உற்சாகமாய் ஆவியோடும் உண்மையோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நாம் ஆண்டவரை அண்டி அவரை தேடி அவரை வாஞ்சிக்கிற மக்களாக அவருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருக்கிற மக்களாக நாம் மாறும்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே பாத்திரரே. ஆராதனை உமக்கே 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 ஆராதனை உமக்கே. உங்கள் சிறகுகளே நிழலில் மகிழச்சி. உங்கள் சிறகுகளே நிழலில் மகிழச்சி. தூயவரே மாத்திரரே தூயவரே என் துணையாளரே பாத்திரரே. ஆராதனை உமக்கே 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 ஆராதனை உமக்கே. இந்த பலமிட்ட நேரங்களில் கிருபை தந்தீரையா. இந்த பலமிட்ட நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பெயராவி பயமில்லையே. இயேசு ராஜா என் பெயராவி எனக்கு பயமில்லையே. உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உடைய மக்கள் அனைவரையும் கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாய், ஆண்டவரே தம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், அவர் பணிகளை ஆசீர்வதிக்கும்படியாய், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் அவருடைய தேவைகளுக்காகவும் ஆண்டவரை நன்றி சொல்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. அடியனை மறைங்கப்பா, நீங்க வெளிப்படுங்கப்பா. உம்முடைய சத்தம் மாற்று கேட்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வெளிச்சத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. இந்த மக்கள் எந்த தேவையோடு ஆண்டவரே உம்முடைய தண்டையில வந்திருக்கிறார்களோ அந்த தேவைக்கு ஏற்ப ஆண்டவரே நேர் உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய சத்தியம் உள்ள வார்த்தைகளை வெளிப்படுத்தி ஆண்டவரே மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுங்க. நீங்கள் ஒருவரே பெரியவர் என்பதை ஆண்டவரே இந்த பூமி அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபமே கிடைக்கிறோம் நீங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, உங்களை முகமுகமாக சந்திக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறபடியினால கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிற வண்ணமாக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு. அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஊழியர்களுக்கும், என்னை அறிமுகப்படுத்தின பாஸ்டர் ஜாஷுவா அவர்களுக்கும், மாத்திரமல்ல இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். மாத்திரமல்ல பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாத்தியக்கருவி வாசிக்கிற சகோதரர் மற்றும் பொறுப்பாளர்கள், ஊழியத்துல உதவி செய்து கொண்டிருக்கிற, ஊழியத்திற்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களையும் இந்த நேரத்துல நினைவு கூர்ந்து அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் யாவருக்கும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களை பார்ப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அநேக சிறு பிள்ளைகள் தங்கள் கரங்களில வேதாகமத்தை வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறீர்கள். மாத்திரமல்ல, அனைவருடைய கரங்களிலும் வேதாகமம் இருக்கிறது. எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சி. ஆகவே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்கள் கிராமத்துல அனைவரையும் ஆண்டவருடைய மக்களாக மாற்றுவதில் நீங்கள் முனைப்பு காட்டுங்கள். இந்த கிராமத்துல ஒருவரும் கர்த்தரை அறியாதவர்கள் இருக்கவே கூடாது. அல்லேலூயா,
ஹல்லேலூயா. இந்த பகுதி எந்தெந்த பகுதிகளை நீங்கள் பொறுப்பு நீங்கள் உங்களை சார்ந்தது என்று நினைக்கிறீர்களோ அந்த பகுதிகள் அத்தனையிலும் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் எல்லாரும் கர்த்தருடைய மக்களாக இருக்க வேண்டும். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? என்னமா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். வெரி குட். அப்புறம் நான் எனக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நான் 3 மணி நேரம் பேசக்கூடிய ஆள். எவ்வளவு நேரம் பேசக்கூடிய ஆளு? 3 மணி நேரம். எப்படி பேசுவேன்னா, இப்ப பேசுறேன் பாத்தீங்களா, அதே டெம்போல தான் இருக்கும். அந்த டெம்போ என்ன ஆகாது, குறையவே குறையாது. ஆனா எனக்கு இன்னொரு சபையில இருக்கிறதுனால நான் அதையும் கவனத்தில் கொண்டுதான் நான் பேசணும். சரி, செய்திக்கு போவதற்கு முன்பாக இன்றைக்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள், யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். வாசியுங்கள். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். 2, இன்னைக்கு மிக உபத்திரவ காலத்துல நாம் இருக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? நாம் மிகுந்த உபத்திரவ காலத்திற்குள் வந்து விட்டோம். தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? ஹல்லேலூயா. நாம மிகுந்த உபத்திரவ காலத்திற்குள் வந்து விட்டோம். கடந்த 10 ஆண்டுகளாக இந்த சூழல் பெருகி கொண்டு வருகிறது. மிக வேகமாக இந்த சூழல் பெருகி கொண்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக 2020 உங்களுக்கு நினைவிருக்கும் நினைக்கிறேன். 2020 என்ன ஞாபகத்துக்கு வரும்? கொரோனா ஞாபகத்துக்கு வரும். 5 ஆண்டுகளுக்கு முன்பாக மிகப்பெரிய கொள்ளை நோய் உலகத்தையே ஆட்டி படைத்தது. ஏராளமான மக்கள் மரித்தார்கள். எவ்வளவு பேர் மரித்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கொரோனாவில் இந்தியாவில் மட்டும் எவ்வளவு பேர் மரிச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு தோராயமான கணக்கு உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. நான் செய்தி எல்லா சபையிலும் நான் கேட்கிற 2 கேள்விகள், 2 வேண்டுகோள்கள் நான் எல்லா சபையிலும் கேட்பேன். எல்லா சபையிலும். ஆனா இங்க நான் ஆரம்பிக்குமே கொஞ்சம் நேரம் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆக இருந்ததுனால நான் சீக்கிரம் உள்ள போயிட்டேன் செய்திக்குள்ள. ஆனா பொதுவா அப்படி போக மாட்டேன். செய்தி எப்ப தெரியுமா ஆரம்பிப்பேன்? ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் செய்திக்குள்ளவே அடி எடுத்தே வைப்பேன். நான் மைக்க பிடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம்? ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்ணுவேன்? செய்திக்குள்ளவே போக ஆரம்பிப்பேன். அதான் என்னுடைய வழக்கம். 2 வேண்டுகோளை சபை மக்களுக்கு நான் வைப்பேன். 1, நேரத்தை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவேன். நீங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. நீங்க எப்படி? ஒன்னும் பதிலே காணும். ஆமாவா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீங்களும் பார்க்க மாட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது வேண்டுகோள், நான் வெறுமனே செய்தி பேசிட்டு போற ஆள் கிடையாது. நானா அந்த எனக்கு கூட என்ன செய்தியை நான் சொல்ல வந்தனோ அதை அப்படியே சொல்லிட்டு நான் போகவே மாட்டேன். மாறாக நான் கேள்வி கேட்பேன். நீங்கள் பதில் தர வேண்டும். பொதுவா பதில் சொல்ல மாட்டாங்க. ரைட்டா? என்னன்னு சொல்ல மாட்டாங்க. பதில் கேள்வி கேட்டா என்ன பண்ண மாட்டாங்க? பதில் தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க.
ஏன் சொல்ல மாட்டாங்க தெரியுமா? ஏன் சொல்ல மாட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்படியே அமைதியா இருந்தா நானும் அமைதியா இருந்துட்டு போயிட வேண்டியதுதான். ஏன் சொல்ல மாட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் பேசுங்களேன். என்ன முதல்ல என்ன சொன்னீங்கம்மா? வெட்கப்படுவீங்க, அப்புறம் யாரும் என்ன நினைப்பாங்க, அப்புறம் சரி அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? வெட்கப்படுவீங்க, யாராவது ஏதாவது நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தப்பாயிடுமோன்னு பயம். சொல்ற பதில் என்னவா இருக்கும்? தப்பாயிடுமோன்னு ஒரு பயம். கரெக்டா தான் இருக்கும், நீங்க சொல்ற பதில் கரெக்டா தான் இருக்கும். ஆனாலும் என்ன நினைக்கும்? ஒரு சந்தேகம் இருக்கும் மனசுக்குள்ள. ஐயோ தப்பாயிடுமோ, தப்பாயிட்டா யாராவது தப்பா நினைப்பாங்களே அப்படின்னு நமக்கு ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்குமே பொதுவா. ரைட்டா? ஆனா அதுக்கு நாங்க ஒரு உடன்படிக்கை செய்து கொள்றது உண்டு சபை மக்களோட. என்ன உடன்படிக்கைனா, நீங்க சொல்ற பதில நான் தப்புனே சொல்ல மாட்டேன். ஒண்ணுமே ரியாக்ஷன். நீங்க என்ன பதில் சொன்னாலும் நான் என்ன சொல்ல மாட்டேன்? தப்புனே சொல்ல மாட்டேன். தப்புன்னு சொன்னா தானே கஷ்டம். இப்ப தப்பாயிடுமோன்னு உங்களுக்கு பயம், நாங்க தான் தப்புனே சொல்ல மாட்டோமே. ரைட்டு ரைட்டு ரைட்டுன்னு தான் பேசுவோமே தவிர நீங்க சொன்ன பதில் தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் இன்னொரு கேள்வி உங்களுக்கு உடனே வரணும். வருதா இல்லையா? வருதா இல்லையா? தொடர்பே இல்லை, அந்த கண்டினியூட்டியே காணுமே. இப்ப நான் நீங்க சொல்ற பதில் எல்லாம் ரைட்டுன்னு சொன்னா எப்படி அது? ஆனால் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, செய்தியை கவனமா கேட்டீங்கன்னா, கவனமா எப்படி கவனமானா, உங்க கண்ணு எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? ஆமா, என் கண்ணுல இருக்கணும். என் கண்ணுல ஒரு கான்டாக்டை ஏற்படுத்திக்கணும் டைரக்டா. அது மாறாம இருந்தா தொடர்பு கண்டிப்பா இருக்கும். அப்ப அதற்கான பதிலை நான் சொல்லிக்கொண்டே போயிடுவேன். நீங்க சொன்ன பதில் சரியாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். நாங்கள் உங்களுக்கான பதிலை பரிசுத்த வேதாகம் உங்களுக்கு வெளிப்படுத்திவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி பிரியமானவர்களே, நான் சுருக்கமாக முடித்து விட வாஞ்சிக்கிறேன், முயற்சி பண்றேன். ஆவியானவர் கருத்துல தான் இருக்கு, என்கிட்ட இல்ல. நாங்க எங்க பேசினாலும் எங்களுக்கு ஒரு தொடர்பு என்னன்னா, இங்க கனெக்ஷன் வந்து இந்த செல்போன் இருக்கு தெரியுமா? செல்போன் பார்த்துருக்கீங்களா? செல்போன்ல பேசுறது என்ன பண்ணா சிக்னல் இருந்தா தான் பேச முடியும் தெரியுமா? அது போலதான் நான் செல்போன். நான் யாரு? செல்போன். சிக்னல் வந்துட்டே இருக்கும், அது வரைக்கும் நான் பேசுவேன். சிக்னல் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நான் பேச முடியாது. உண்மை உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தயவு செஞ்சு டிஸ்டர்ப் மட்டும் பண்ணிடாது. டிஸ்டர்ப் மட்டும். இப்ப செல்போனை பார்த்தனா இப்படியே பார்த்துட்டு போவாங்க, இப்படியே பார்த்துட்டு போவாங்க தெரியுமா? சிக்னல் வந்தா அப்படின்னு. அது எந்த இடத்துல சிக்னல் வருதோ அந்த இடத்துல பிடிச்சுக்குவாங்க, அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் இப்படி திருப்பினாலும் கட் ஆயிடும். ஹல்லேலூயா. கரெக்டா? கரெக்டா? அது மாதிரி என்னை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க செய்தி கேட்டீங்கன்னா நிறைய செய்தியை சொல்லிடுவேன், நிறைய செய்தியை உங்களுக்கு சொல்லிடுவேன். கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படின்னா புரிஞ்சுக்க. ஹல்லேலூயா. ரைட். சரி, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நான் செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள். உங்கள் குடும்பத்திற்கு உத்தரவாதி யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆனா நீங்க பைபிளே படிக்கிறேன்னு அர்த்தம். என்ன பண்ணல? பைபிளே படிக்கிறது இல்ல. வீட்டுல இங்க வரும்போது பைபிளை தூக்கிட்டு வர்றீங்க, வீட்டுக்கு போன உடனே என்ன பண்றீங்க? அது எங்க போகுது? பரனுக்கு போயிடுது, டேபிள்ல போயிடுது, மூளையில வச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில ஐயோ பைபிள் எங்கப்பா? ஓ இங்க தானே வச்சேன், தேடி எடுத்துன்னு வரீங்க. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? எத்தனை பேருங்க அனுதின தியானமாக வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள்? 1 2 3
அரைக்கையும் கால் கையெல்லாம் எந்த கணக்குன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்ப ஜெபம் நடக்குதா உங்க வீட்டுல? எத்தனை வீடுகள்ல குடும்ப ஜெபம்? 1 2 அரைக்கை 4 5 தான். நீங்க கை தூக்குனீங்களாமா? நீங்க தான். நீங்க சரிம்மா. உங்க வீட்டுல குடும்ப ஜெபம் என்னைக்கு நடக்குது? வெரி குட், சூப்பர். கை தட்டுங்க. வெரி குட், சூப்பர் சூப்பர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. பரிசுத்த வேதாகமத்தை நீங்க உங்களுடைய அனுதின தியானமாக நீங்க வைக்க வேண்டும். வைத்தால் நீங்க யார்? பரிசுத்த வேதாகமத்தை அனுதின தியானமாக வைத்திருக்கிறவர்கள் யார்? பாக்கியவான்கள். வாசிங்க சங்கீதம் 1:2 வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவியுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷனே மனுஷியே பாக்கியவான். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் இதுவரை வாசிக்கல, அதை நான் என்னுடைய பழக்கமாக வைத்தில்லை என்று சொன்னால் பரவாயில்லை. இனி அப்படி இருக்காதீர்கள். இனி என்ன பண்ணணும்? அனுதின தியானமாக, அனுதின தியானமாக வேதத்தை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன் ஒரு கேள்வி வரணும் இல்லையா? என்னங்க அப்படி என்ன அற்புதம் இருக்கிறது? ரைட்டா? எத்தனை பேர் தெரியுமா இந்த உண்மை தெரியுமா? பரிசுத்த வேதாகமத்தை அனுதின தியானமாக வைத்திருக்கிறவ இருந்தால் என்ன லாபம்? எனக்கு என்ன லாபம் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் உங்களோடு பேசுவார். வெரி குட். பேசுவார். பேசுவாரா? ஆமென், ஆமென். பேசுவார். எப்படி பேசுறார்? யார் இந்த பேசுவார்னு சொன்னவங்க? பேசுவார் என்று சொன்னவர் யார்? ஐயோ, இப்ப யாரோ பேசுவார்னு சொல்லி ஆண்டவரை கூட பேசுறாரு அப்படின்னு சொன்னீங்க. யார் சொன்னது? நீங்க. சொல்லுங்க சிஸ்டர், எப்படி பேசுறார்? என்னம்மா? எப்படி பேசுவார்? சொல்லுங்க, வாசி. வெரி குட். சரி, சீராய் நடக்கணும்னு பேசினார் இல்லையா? எப்படி சீராய் நடக்கணும்னு பேசியிருக்கிறாரா? எப்படி சொல்லுங்க. வெரி குட், சூப்பர் சூப்பர். இவ்வளவு தெளிவா உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னா நான் கேட்ட கேள்விக்கு ஏன் பதில் சொல்லல? நான் என்ன கேள்வி கேட்டேன்? உங்க வீட்டுக்கு, உங்க குடும்பத்துல யார் உத்தரவாதி? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இப்ப எத்தனை பேர் கம்பெனில வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க இங்க? கம்பெனில வேலை செய்ய, வெரி குட். கம்பெனில வேலை செய்யறோம். மேனேஜர் ஒருத்தர் இருக்கிறாரா? ரைட். மேனேஜருடைய வேலை என்னங்க? வேலை கரெக்டா நடக்குதா? எனக்கு வேலை கொடுப்பாரு இல்லையா? வேலை கொடுப்பாரு, வேலை கரெக்டா நடக்கலா அப்படின்னு பாப்பாரு. அதான் அவருடைய வேலை. கரெக்டா? புரியுதா நான் சொல்றது? வெரி குட். சகோதரர் ஒரு நல்ல பதில் சொன்னார். என்னை கண்காணிப்பார் இல்லையா? நான் வேலை செய்யறேனா, அவர் சொன்ன வேலை செய்யறேனா அப்படின்னு கேட்கிறார். அவர் தான் மேனேஜர் அப்படின்னு நாம் நினைச்சுக்கிறோம். ஆனா ஒரு ஹிடன் அஜெண்டா, ஒரு மறைமுகமான ஒரு அஜெண்டா அவருக்கு உண்டு. என்ன மறைமுகமான அஜெண்டா என்றால், அவர் என்னை வேலை மட்டும் வாங்க மாட்டாரு, என்னை பற்றி ரிப்போர்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? ரிப்போர்ட் பண்ணுவாரு. அவருடைய மேல் அதிகாரிக்கு யார் ரிப்போர்ட் பண்ணுவாரு? மேனேஜர்னு உட்கார்ந்து இருக்கிறார் பாருங்க, அவர் ரிப்போர்ட் பண்ணுவார். அதுதான் அவருடைய பிரதானமான பணி. நாம நினைச்சிருக்கிறோம் நம்ம வேலை வாங்குறாரு அப்படின்னு நினைச்சிருக்கிறோம். ஆனால் அவர் நம்மை வேலை மட்டும் வாங்குவதில்லை, நம்மை குறித்த தகவலை மேலே கொடுப்பார், மேலே தகவலை பரிமாறிக் கொண்டிருப்பார். அவர்தான் உத்தரவாதி என்று பொருள். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, உங்க குடும்பத்துக்கு உத்தரவாதி யார்? குடும்ப தலைவர். வெரி குட், சூப்பர். வாசியுங்கள் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 22வது அதிகாரம் 30வது வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இதுக்கு என்னங்க பொருள்? என்னைக்காவது சிந்தித்ததுண்டா? என்றாவது இது யாரை குறித்து பேசுகிறார்? யார் அந்த மனுஷன்? யார் அந்த மனுஷன்? எங்கே அந்த மனுஷன்? யார் அவன்? அவனை தேடிக்கொண்டே இருக்கிறாரே ஆண்டவர். ஆண்டவர் தேடுகிற அந்த மனுஷன் யார் என்று என்றைக்காவது நாம் சிந்தித்ததுண்டா? ஹல்லேலூயா. சிந்தித்ததுண்டா? உண்டா? என்ன சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. யார் அவரு? யாருமா? அழிந்து போகிற ஆத்துமா. அதுக்காக ஜெபிக்கணும். வெரி குட், சரி, வெரி குட். சரி, நேரம் கடந்து போயிட்டு, அதனால நான் சீக்கிரமாக செய்திக்குள்ள வந்துடுறேன். வாசியுங்கள் எசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓபீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இதற்கான அர்த்தம் என்ன என்று உங்களை நான் தயவாய் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. புருஷனை வாசிங்க, பசும் பொன்னிலும் மனுஷனை ஓபீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்கி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அர்த்தம் என்ன? பார்த்தீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க பதில்? தெரியல. ரைட்டா? என்ன சிஸ்டர் பதில்? என்னங்கம்மா? பொண்ணு போல மாற்றிட்டு வரா. நல்லா வாசிங்க, மறுபடியும் வாசிங்க, மறுபடியும். அபூர்வமாக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். அதை காட்டிலும் அபூர்வம், அதை விட உயர்ந்த பொருளா மாத்திருவேன்றாரு. அப்படித்தானே? அப்படித்தானே? இப்ப அதே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. இப்ப புரியும் பாருங்க. அந்நாளில் எத்தனை ஸ்திரீகள்? 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படி மாத்திரம். இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? ஹல்லேலூயா. ஒன்னும் பதிலையே காணோம். டிஸ்டர்பன்ஸ் தான் அதிகமாயிட்டே இருக்குது. ஒன்னும் அதிகமே இல்ல, பதிலே காணோம். என்ன பதில்? புரியுதுங்களா? இப்ப 13:12 வாசிங்க இல்லையா? அந்த அபூர்வமாக்குறது எப்படி தெரியுமா? உங்க உங்க இடது பக்கத்துல கொஞ்சம் திரும்பி பாருங்க. இப்படி திரும்புங்களேன். இடது பக்கம் திரும்புங்கள். உங்கள் இடது பக்கம் திரும்புங்கள். திரும்பிட்டீங்களா? இங்க பாக்குறீங்களா? அபூர்வமா இருக்கிறாங்களா? குறைஞ்சிருக்கிறாங்களா? குறைவா இருக்கிறாங்களா?
நீங்க ஜாஸ்தி இருக்கிறீங்களா? நீங்க கொஞ்சம் அதிகமா இருக்கிறீங்களா? இவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? கொஞ்சமா இருக்கிறாங்களா? அதுக்கு பேர் தான் அபூர்வம் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தான் அபூர்வம். இப்ப இந்த உங்க குடும்பம் எத்தனை குடும்பங்கள் இங்க வந்திருக்கு சொல்லுங்க பாக்க. எத்தனை குடும்பத்தினர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? குடும்பத்தினர் எத்தனை பேர் சபையில் அமர்ந்திருக்கிறீர்கள்? கைகளை உயர்த்துங்கள் பார்க்கலாம். 1 2. ஏமா நான் கேள்வி புரியுதா? குடும்பங்கள் எத்தனை பேர் வந்து குடும்பமா வந்தவங்க எத்தனை பேர்? குடும்பமா வந்தவர்கள் உங்க வீட்டுல வந்துக்கிறாரா? வீட்டுல வந்துக்கிறாங்களா? வீட்டுல வந்துக்கிறாங்களா? பிள்ளைங்க வந்திருக்கா? பிள்ளைங்க வந்திருக்கா? குடும்பத்துல எல்லாரும் எத்தனை பேரு? 1 2 3 4 4 குடும்பம் தான் வந்திருக்கு. ரைட்டா? 4 குடும்பம். மற்றவங்க எல்லாம் என்னாச்சு? மற்றவங்க எல்லாம் எங்க? மற்றவர்கள் எங்கே? ஏன் அவங்க வரல? நாம என்னைக்காவது இதை குறித்து சிந்தித்ததுண்டா? என்னைக்காவது நான் இப்ப ஒண்ணு வேண்டாங்க இப்படி கேட்கிறேன், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள். திருமணத்துக்கு போகிறோமா இல்லையா? இன்விடேஷன் வைக்கிறாங்களா இல்லையா? என்ன சொல்லி இன்விடேஷன் கொடுப்பாங்க? குடும்பமா வரணும்னு சொல்லுவாங்களா? நீங்களும் குடும்பமா தானே போவீங்க, ஆமாவா இல்லையா? ஆமா. ஏன் ஆலயத்திற்கு நாம் குடும்பமாக வருவதில்லை? என்றைக்காவது யோசித்ததுண்டா? என்றைக்காவது? என்னமா யோசிங்க. என்ன அதுக்காக என்ன பண்ணீங்க? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எவ்வளவு நாளா? 10 வருஷமா ஜெபம் பண்ணி ஒண்ணும் பதிலே கிடைக்கல. வந்தார், இப்ப வந்துக்கிறாரா? வந்திருக்கிறார். வெரி குட். மற்றவங்க நான் வந்தவங்களை பத்தி பேசலாமா? வந்தவங்க ஏகமா பதில் சொல்ல, வராதவங்களை பத்தி நான் பேசியிருக்கிறேன். ஆண்டவர் வராதவர்களை தான் தேடிக்கொண்டிருக்கிறாரே தவிர வந்தவர்களை அல்ல. உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? 100 ஆடு இருந்துதான். எத்தனை ஆடு? 100 ஆடு. ஒரு ஆடு என்னாச்சு? காணாம போச்சு. காணாம போனோன்னு என்ன பண்ணாரு? 99 இருக்குது போதும் உட்காந்துட்டாரா? என்ன பண்ணாரு? 99 அப்படியே விட்டுட்டு அது என்னமோ ஆகட்டும் பரவாயில்ல அப்படின்னு எதை தேட போனாரு? ஒரு ஆடுதான் தேட போனார். அப்ப வராதவர்களை குறித்துதான் கவலை. ஏன் வரலன்றதான் கவலை. எதற்காக வரவில்லை என்பதுதான் கேள்வி. இப்ப வாசிங்க இல்லையா? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 22:30 எதை தேடுகிறது என்றால், யாரை தேடுகிறது என்றால் வாசிங்க. எசேக்கியேல் 22:30 நான் தேசத்தை, தேசம் என்றால் என்ன? குடும்பம். தேசம் என்றால் என்ன? குடும்பம் தானே தேசம். கரெக்டா? தேசம்னா தேசம் கிடையாது, குடும்பங்கள் சேர்ந்ததுதான் தேசம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் யாரை குறித்து பேசுகிறார்? யாரை குறித்து பேசுகிறார்? குடும்பத்தை பற்றி பேசுகிறார். நான் குடும்பத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். என்னைக்காவது இந்த அடிப்படையை நாம் பின்பற்றி இருக்கிறோமா? இந்த அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறோமா? வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 21வது வசனம். 21, 22, 23 வாசிங்க. 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உட்பவித்தது முதல் இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசேயின் நியாய பிரமாணத்திலே முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும். எழுதியிருக்கிற போதும். இப்ப புரியுதுங்களா? நாம ஏன் செய்யறது இல்ல? நமக்கு அடிப்படையே தெரியல. நான் கேட்டேன், யார் உத்தரவாதின்னு கேட்டேன். நீங்க எல்லாம் என்னன்னு சொன்னீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
என்னன்னு சொன்னீங்க? ஆண்டவர்னு சொன்னீங்க. அங்கே ஒருவர் முதற் பேரானவர் உட்கார்ந்துருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு முதற் பேரானவர்கள் உண்டு. இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? சரி. நியாயப்பிரமாணத்துல எழுதியிருக்கிறபடித்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவருடைய பெற்றோர் அவரை ஆலயத்தில் கொண்டு வந்து ஒப்பு கொடுத்தார்கள் என்று வசனத்தில் வாசித்தீர்கள். அல்லேலூயா. சரி, இந்த நியாயப்பிரமாணத்துல எங்க எழுதியிருக்கு நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியுமா? நம்ம தேடி இருக்கணுமா இல்லையா? இங்க ஒரு ஆண்டவருக்கே இதை செஞ்சிருக்கிறாங்களே, நியாயப்பிரமாணத்தின் படி செஞ்சிருக்கிறாங்களே, அப்போ எனக்கு அது பொருந்தும் என்று நான் என்றைக்காவது யோசித்ததுண்டா? இல்ல, நான் தேடவே இல்லை, நான் தேடி பார்க்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வேதத்தை தேடி வாசியுங்கள் என்று சொல்லி இருக்கிறாரா? சொன்னாரா இல்லையா? ஆமா, தேடி வாசியுங்கள், அதுல ஜோடி இல்லாம இருக்கவே இருக்காதுன்றார். அல்லேலூயா. இப்ப தேடி வாசிக்கலாமா? வாசிங்க. யாத்திராகமம் 22:29. முதல் முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. இதுதான் நியாயப்பிரமாணம். இது நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிற காரியம். இதைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தார்கள். ரைட்டா? அல்லேலூயா. சரி, எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. அம்மா, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா? 2. யார் யாருமா? பையன் ஒரு பொண்ணு. பையன் பெரியவனா? வெரி குட். உங்களுக்குமா? பொண்ணு பெருசு, பையன் அவரா? அவரா? வெரி குட். எத்தனை பசங்க உங்களுக்கு? 3. யார் யாரு? மக்கா கரெக்டா சொல்லுமா? உங்க பிள்ளைங்களை பத்தி சொல்ல நான் கேட்கிறேன். யார் யாருமா? கல்யாணம் ஆச்சு ஆவல, அது அப்புறம் கதை, நான் கேட்கவே இல்லை. 3 பசங்களா? யார் யாரு? 2 பொண்ணு ஒரு பையன். பையன் கடைசி, 2வது. அந்த வரிசையை கரெக்டா சொல்லுங்கம்மா. இந்த வரிசையை சொல்றதுக்கு ஏன் கஷ்டம்னு எனக்கு தெரியல. முதல்ல பொண்ணு, 2வது பையன், 3வது பொண்ணு. கரெக்டா? சரி, நீங்க தான் கரெக்டான ஆளு. அந்த வசனத்துக்கு என்ன பதில் சொன்னேன்னு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க. ஆமா, யாரு கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு? யார? யார? பையனு. கரெக்டா? புரியுதா? கரெக்டா? யாருக்காவது சந்தேகம் இருக்கா? அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு 3 பசங்க. 3 பசங்க, பெருசு பொண்ணு, 2வது பையன், 3வது பொண்ணு. யாரை ஆண்டவர் கொடுக்க சொல்லி கேட்கிறார் தெரியுமா? குமாரனில் முதற் பேரானவனை. தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். பதில், அதாவது வசனத்தை தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, முதல்ல பிறந்த குழந்தை, பெண் குழந்தையை தான் கொடுக்கணும். முதல்ல யார் பிறக்கிறாங்களோ அவங்க தான் முதற் பேரானவர்கள், அவர்களை தான் கொடுக்கணும். கரெக்டாமா? இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு கேட்கிறேன். வேற ஒண்ணும் கேட்கல. உங்களுக்கு புரியுதா? எனக்கு அந்த வசனம் தெளிவாக புரிகிறது என்றால் சந்தோஷம். புரிகிறது, வெரி குட், புரிகிறது. அப்ப யாரை கொடுக்கணும்? குமாரனில் முதற் பேரான. குமாரனை யார் பெரியவனோ அவனை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அவன்தான் உங்கள் குடும்பத்திற்காக திறப்பிலே நிற்கிறவன். கரெக்டா? இப்போ இந்த பதில் எந்த கேள்விக்கு பதில்? இந்த பதில் எந்த கேள்விக்கு பதில்? ஃபாலோ பண்ணவே இல்லை. அது நான் கேட்ட கேள்வி. ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா? அந்த கேள்விக்கு பதில் எத்தனை பேரு அந்த மாதிரி உங்க குமாரனை கொடுத்திருக்கிறீர்கள்? 1 நீ கொடுத்திருக்கீங்க. சரி, அடுத்தவங்க ஒருத்தர் 2 பேரு. அப்புறம்
2 பேர் தான் கொடுத்திருக்கிறீங்க. கர்த்தர் என்ன கேட்டாரோ அதன்படி 2 பேர் தான், 2 குடும்பத்தினர் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப உங்களுக்கு தான் பாதுகாப்பு. கரெக்டா? புரியுதா? ரைட்டா? சரி, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இது ரொம்ப விசேஷம். வாசியுங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10வது வசனம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே எப்போதும் தரிசிக்கிறார்கள். ஆமா, எல்லாரும் நெஞ்சில கைய வைங்க. எல்லாரும் அவர்கள் நெஞ்சில கைய வைங்க. சொல்லுங்க, உங்களுக்கான தேவதூதர்கள் இருக்கிறார்கள், நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பிதாவை அனுதினமும் தேவனுடைய சமூகத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு ஒருவன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இங்கே 2 குடும்பத்தினர் மட்டும்தான் நம்ம சார்பா ஒருத்தரை நியமிச்சிருக்கிறோம். இது தமிழ்நாட்டுல வருதா, ஆந்திரால வருதா? இந்த பகுதி தமிழ்நாடு. வெரி குட், வெரி குட். தமிழ்நாட்டுல 2 பேர் முக்கியமானவர்கள். யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2 முதலமைச்சர். அடுத்தது பிரதமரா? ஆளுநர். வெரி குட், ஆளுநர். ஒருவர் யார்? முதலமைச்சர். 2வது யார்? ஆளுநர். 2 பேர். முதலமைச்சரை யார் தேர்ந்தெடுக்கிறது? முதலமைச்சரை யார் தேர்ந்தெடுக்கிறது? மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆளுநரை யார் நியமிக்கிறது? ஆளுநர் எப்படி நியமிக்கப்படுறார் தெரியுமா? ஆளுநர் எப்படி நியமிக்கப்படுறார் தெரியுமா? எப்படி நியமிக்கப்படுறார்னா, பயப்படாதீங்க, அவர்கள் மத்திய அரசினால் நியமிக்கப்பட்டவர். ரைட்டா? அல்லேலூயா. அவங்க 2 பேரும் முக்கியமானவர்கள். தமிழ்நாட்டுல 2 பேர் ஈக்குவல் பதவியில உட்கார்ந்து இருக்கிறவங்க. 2 பேருக்கும் ஒரு ஈக்குவல் அதிகாரம். ஆனால் ஒருவர் நியமிக்கப்படுகிறார். அவர் யார்? மத்திய அரசினால் நியமிக்கப்பட்டவர். 2வது ஒருவர் இருக்கிறாரு. அவர் யாருன்னா நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அது போலதான் ஆண்டவர் நமக்கும் ஒரு சிஸ்டம் கொடுத்திருக்கிறார். ஒரு சிஸ்டம். என்ன சிஸ்டம் என்றால், நீங்கள் ஒருவரை நியமிக்க வேண்டும். உங்க குடும்பத்தின் பாதுகாப்புக்காக நீங்கள் ஒருவரை நியமிக்க வேண்டும். அவர் சார்பாக நமக்கு ஒருவரை நியமித்திருக்கிறார். நியமித்திருக்கிறாரா இல்லையா? வசனம் தெளிவாக சொல்லுகிறது. உங்க எல்லாருக்கும் ஒருவர் தேவதூதன் பிதாவை தரிசித்துக் கொண்டிருக்கிறார் அனுதினமும். ஆனால் உங்கள் சார்பா ஒருவர் இல்லை. உங்கள் சார்பாக ஒருவர் இல்லைன்னா என்ன ஆகும்? கண்டினியூட்டி இருக்காது. கண்டினியூட்டி இருக்காது. லைட் இருக்கும், கரண்ட் இருக்கும், ஆனா பல்ப் எரியாது. அல்லேலூயா. புரியுதா? நான் சொல்றது புரியுதா? லைட் எரியும், லைட் இருக்கும் கரண்ட் வீட்டுல, ஆனால் பல்ப் எரியாது. ஏன்னா ஒயர்ல எங்கேயும் கண்டினியூட்டி மிஸ் ஆகுது. அப்ப நம்முடைய குடும்பத்தின் சார்பாக நாம் ஒருவரை நியமித்திருக்க வேண்டும். நம்முடைய பாதுகாப்புக்காக நாம் ஒருவரை நியமிக்க வேண்டும். இதுவரை நியமிக்கவில்லை என்று சொன்னால் உடனடியாக இப்பொழுதே இந்த க்ஷணமே நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். குடும்பமாக உங்கள் கணவர், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகளோடு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே, இதோ நீர் கேட்கிற இந்த மகனை நான் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நியமிக்கிறேன். இவன் எங்க திறப்பில நிற்கிறவனாக, சுவரை அடைக்கிற மனிதனாக இவன் என் குடும்பத்தின் சார்பாக நிற்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நமக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. தெரிஞ்சும் தெரியாம இருக்கிறோம். வாசிச்சிருப்போம், வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிச்சிருப்போம். ஆனா அதை நான் பயன்படுத்தாமல் இருக்கிறேன். எவ்வளவு பெரிய ஆபத்து! நான் உங்களுக்கு சொன்னேன், உலகம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அழிவில இன்றைக்கு உலகம் சிக்கி இருக்கிறது. கடந்த வாரம் கரிபியன் தீவுல, கரிபியன் கடல்ல இருக்கிற தீவுகள் துவசம் செய்யப்பட்டது. மெலிசா என்ற புயலினால அந்த ஜமைக்கா என்ற ஒரு தேசமே அழிக்கப்பட்டது.
அதுல குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள், 69% கிறிஸ்தவர்கள். அந்த தேசத்துல யாரு? எல்லாம் கிறிஸ்தவங்க. அதுல அவங்க யாரு? எந்த கிறிஸ்தவங்க தெரியுமா? புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள். ஜமைக்காவில் கடந்த வாரம் ஜமைக்காவில் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் 69%. அதுல 21% கடவுள் இல்லைன்னு இருக்கிறவன், கடவுளே இல்லைன்றவன். இவங்க தான் அங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த தேசமே அழிக்கப்பட்டது. இந்த வாரம் என்ன புயல் வந்துச்சு தெரியுமா? கல்நேகி என்ற புயல் பசிபிக் கடல்ல வந்தது. ரெண்டுமே சரித்திரத்துல வரலாறு காணாத அழிவு, வரலாறு காணாத வேகத்தோடு வந்தது. அது 300 கிலோமீட்டர்ல வந்தது, இது 290 கிலோமீட்டர்ல வந்தது. பிலிப்பைன்ஸ், வியட்நாம் தோஷம் செய்து விட்டு போய்விட்டது. தாய்லாந்துக்கு போயிருக்கு. இப்போ இன்னைக்கு செய்தி வரும், தாய்லாந்து என்ன நிலைமை. இப்படிதான் உலகம் இன்றைக்கு சின்ன பின்னமாக போய்கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் வீடுகளையும் தங்கள் உடைமைகளையும் இழந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது போல யாரும் கர்த்தரிடத்துல திரும்புறதே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்துல திரும்பு. நாம இன்னைக்கு வாசிக்க கேட்ட யோவேல் வாசிங்க. யோவேல் 2வது அதிகாரம் 13வது வசனம். ஆமா, ஆண்டவர் திரும்புங்கள் 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 என்று கதறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் ஒருவரும் திரும்புறதில்லை. வரவங்களும் எப்படி இருக்காங்க, சபைக்குள்ள வந்தவர்களும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, வசனத்தை ஆழமாக ஆராய்கிறவர்களாக, வசனத்தோடு வாழ்கிறவர்களாக யாருமே இல்லை, வசனத்தை பயன்படுத்துகிறவர்களாக யாருமே இல்லை என்கிற அந்த அங்கலாய்ப்பு தான் இன்றைக்கு பெரிய அளவில் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது பிரியமானவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இன்னொரு உண்மையை சொல்லுங்க பார்க்கலாம், நாம எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறோம்னு புரிஞ்சுக்க. இந்தியாவில் எத்தனை மதங்கள் இருக்குன்னு சொல்ல முடியுமா? எத்தனை மதங்கள் இந்தியாவில் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? இந்தியாவில் இருக்கிற மதங்களின் பெயர்கள் பதிலே காணும். ஒரு மதமும் இல்லைன்னு தெரியல போல. என்னென்ன மதம் சொல்லு, என்னமா தெரியல. கரெக்டா சொல்றாரு ஐயா, எவ்வளவு அழகா சொல்றாரு. நீங்க சொல்ல மாட்டேன்றீங்களே. என்னென்ன சொன்னாரு ஐயா? என்ன தெரிஞ்சதாமா கேக்குறோம். எனக்கு எல்லாம் சொல்லணும்னு அவசியம், தெரிஞ்சது சொல்லுங்க. என்னென்ன ஐயா சொன்னாரு? இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின். வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். பாத்தீங்களா பாத்தீங்களா? நான் கேக்குறேன், கிறிஸ்தவ மதமா? இப்படி இப்படி பண்ணிருந்தா, சொல்றாங்கன்னு சொல்லிருந்தா என்ன நியாயம் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறதா? 119:1 வாசிங்க. சங்கீதம் 119:1. ஆமா, போதுமா? வேதம் என்னன்னு சொல்லுது? கிறிஸ்தவத்தை என்னங்க சொல்லுது? ஆமா, மார்க்கம்னு சொல்லுது. நீங்க யாரை கேட்டு மதம்னு சொல்லிக்கிறீங்க? நான் கேக்குறேன், யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது மதம்னு? வேதம் என்ன சொல்லுது? மார்க்கம்னு சொல்லுது. மார்க்கம்னா என்ன பொருள் தெரியுமா? வழி. வாசிங்க யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழி. போதுமா? போதும், நிறுத்துங்க. அதாவது ஆண்டவர் சொல்றார், நானே வழி. அப்ப இந்த கிறிஸ்தவம் என்னை குறிக்கிறது? வழியை சொல்லுகிறது. யார் வழி? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றினால் நான் பிதாவை அடைய முடியும். அல்லேலூயா.
அப்படின்னா கிறிஸ்தவம் எதற்காக உருவாக்கப்பட்டது? வழிகாட்டுறதுக்காக வந்திருக்கு. அப்படின்னா அதுக்கு மார்க்கம்னு பேரு. வசனம் மார்க்கம் என்றுதான் சொல்லுகிறது, மதம் என்று வேதம் சொல்லவே கிடையாது. ஆனால் நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? மதம் என்று சொல்லி தெரிந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? எவ்வளவு பெரிய தவறு செஞ்சு கொண்டிருக்கிறோம் தெரியுமா? 2025 உட்கார்ந்து கொண்டு நான் மதம் என்று கேட்டா கிறிஸ்தவத்தையும் மதத்துல சேர்க்கிறோம். செய்யலாமா? கிறிஸ்தவம் என்னது? கிறிஸ்தவம் என்னது? மார்க்கம். இனி யார் கேட்டாலும் மத்தவங்களை பத்தி நமக்கு கவலை இல்லை. ரைட்டா? யார் என்ன வேணா சொல்லிட்டு போ. நீங்க என்ன சொல்றீங்கன்னு தான் நான் கேட்டேன். மத்தவங்க என்ன சொல்றாங்க நான் கேட்டேன் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதுதான் கேள்வி. அப்ப நீங்கள் என்ன நினைக்க வேண்டும்? மார்க்கம் என்றுதான் நினைக்க வேண்டும். அவங்க சொன்னா கூட அவங்க கிட்ட என்ன சொல்லணும்? நீங்க ஐயா இது மதம் கிடையாதுங்க, இது மார்க்கம். இப்ப இன்னொரு பிரச்சனையை கேட்டுங்க. இப்ப நான் கேட்டேன் இல்லையா, இப்ப இந்த கிராமம் முழுக்க நீங்க ஆதாயப்படுத்தணும்னு சொல்லனா இல்லையா? சொல்லனா இல்லையா? நீங்க என்ன செய்யணும்னு கேட்டனா இல்லையா? நீங்க உடனே என்ன, நீங்க ரொம்ப சிம்பிள் சிம்பிள் ஆன்சர் என்ன சொன்னாங்க? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணா முடிஞ்சிருமா? ஜெபம் ஒரு ஆயுதம், ஜெபம் ஒரு கம்யூனிகேஷன். ஆண்டவருக்கு எனக்கும் தொடர்பு. ரைட்டா? நான் ஆண்டவரோடு தொடர்பு கொள்ளணும்னா வேற வழியே கிடையாதுங்க. வேற வழியில நான் தொடர்பு கொள்ளவே முடியாது ஆண்டவரை. ஆண்டவரை நான் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் எப்படி தொடர்பு கொள்ளணும்? எப்படி தொடர்பு கொள்ளணும்? ஜெபத்தின் மூலமாக தான் தொடர்பு கொள்ள முடியும். வேற வழியே கிடையாது. ஆனால் ஆண்டவருக்கு பல வழிகள் உண்டு, பல வழிகள். இப்ப கேட்டார் இல்லையா, தரிசனம் பாத்தீங்களா, வேதத்தை வாசிங்களா, அப்படியெல்லாம் பேசுவார். தரிசனத்தின் மூலமாக, கனவின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக அவருக்கு ஏராளமான வழிகள் உண்டு. ஆனா நமக்கு எத்தனை வழி? ஒரே வழிதான். முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டா என்ன பண்ணுவாரு? வாசிங்க தானியேல் 9:23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் முன்பே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்படிதான் பதில் வரும். அப்ப முதலாவது நான் என்ன பண்ணணும்? முதல் வார்த்தை என்னன்னு சொல்லுங்க. இப்ப எனக்கு சொல்லுங்க, கையை தூக்கி சொல்லுங்க, நாம் மிகவும் பிரியமானவனா கர்த்தர் எடுக்கல? அல்லேலூயா. எத்தனை பேரு எத்தனை பேரு எத்தனை பேரு நான் பிரியமானவன், ஆனா நான் ஆண்டவன் கீழ்ப்படியவே மாட்டேன்? அப்படித்தானே? நான் கீழ்ப்படிவனா? சரி, ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். இது இப்ப பிடிச்சிடலாம். நீங்க எல்லாம் கை தூக்குனீங்க தானே? நான் மிகவும் பிரியமானவன். கை தூக்குனீங்களா? கை தூக்குனீங்களா இல்லையா? எல்லாரும் கை தூக்குனீங்களாமா? நீ கை தூக்குனீங்களாமா? வெரி குட்மா. சரி, வாசிங்க ஆதியாகமும் 22:2. அழைத்து கொண்டு மோரிய தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு வெரி குட். இப்ப பதில் சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் அந்த வார்த்தையை நம்ம கிட்ட பேசினா நாம என்ன பண்ணுவோம்? உண்மையா பதில் சொல்லணும். உண்மையா, நேர்மையா, நேர்மையான பதில். சீக்கிரம் யோசிப்பீங்களாமா? யோசிக்கிறேன்னு காதுல விழுந்துச்சே. என்ன பண்ணுவீங்க? என்ன சிஸ்டர் பண்ணுவீங்க? அந்த வசனம் தெரியுதா? மறுபடியும் வாசிக்கிட்டா. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றில் என்ன பண்ணுவீங்க? நீங்க செய்வீங்களான்னு கேக்குறேங்க. இந்த பதில் தாங்க எதிர்பார்த்தேன் நானு. அப்படித்தான் நேர்மையான பதில் தான் வேணும் எனக்கு.
இவர் உங்களுக்கு வேலை இல்லையான்னு கேட்பார். நீங்க என்ன கேட்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க பதிலே சொல்ல மாட்டோம், தலை குஞ்சிக்கோன்றீங்க, அப்படித்தானே? நாங்க பதில் சொல்ல மாட்டோம், தலை குஞ்சிக்குவோம், அப்படித்தானே? நாங்க ஏன் பதில் சொல்ல அப்படி கேட்பீங்க? வேலை இல்லையான்னு வேற கேட்பீங்க நீங்க. என்னங்க பதில்? உங்க பதில் என்னங்க? ஆண்டவருக்காக பலி செலுத்துவீங்க. மத்தவங்க நீங்க ஏற்கனவே செலுத்திக்கிறீங்க, மத்தவங்களை பத்தி பேசுறேன் நான். தயாரா? கொடுக்குறேன்றாங்க. நீங்க நீங்க உண்மையா பேசணும். என்கிட்ட இங்க ஒப்பு கொடுத்துட்டு அப்புறமா முடியாதுன்னு பின்னாடி போனா அப்புறம் ஆண்டவர் விட மாட்டார். உண்மையா சொல்லணும், சூழ்நிலையை பார்த்து பதில் சொல்லணும். நீங்க சொல்லுங்க. நீங்க வாயை திறக்க மாட்டேன்றீங்க. ஆமாவா இல்லையா? பிரியமானவர்களே, தயவு செய்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தை உட்காருன்னா உட்கார்ந்துடணும், முடிஞ்சு போச்சு. எனக்கு அதை பத்தி அதுக்கப்புறம் நான் வேற ஒன்னும் யோசிக்கவே கூடாது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், உட்கார்ந்துட்டான். ஆஹா, உட்காருன்னா உட்கார்ந்துடணும், எழுந்துனா எழுந்து, நடனா நடக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்க. கீழ்ப்படிதல் என்ன தெரியுமா? அவர் என்ன சொல்றாரு அப்படியே செய்யும், மாற்று கருத்தே கிடையாது. அதுல எனக்கு லாபமா நட்டமா அதெல்லாம் பார்க்கவே கூடாது. ஆபிரகாம் பார்க்கவே இல்லை. பார்த்தானா? வாசிங்க, அதே அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமே கூப்பிட்டார், அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்து விடாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் தேவனுக்கு பயப்படுகிறவர். புரிந்து கொள்ளுங்கள், இந்த சூழ்நிலை தான் நமக்கு வேண்டும். அதற்காக தான் நான் ஆலயத்திற்கே வருகிறேன். நான் ஆலயத்திற்கு வருவது எதற்கு தெரியுமா? கீழ்ப்படிதலை நான் வெளிப்படுத்துவதில் முதல் படி அது. ஆலயத்திற்கு வருவதன் நோக்கமே அதான், முதற்படி அதான். நான் முதலாவது கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, இங்கே உங்க ஊழியர் கேட்டாரு, ஆண்டவர் உங்களோட பேசினாரா? காதுல கேட்டுச்சா? மெல்லிய சத்தம் கேட்டுச்சா? ஏன் கேட்கறதுல தெரியுமா? நாம கீழ்ப்படியாம இருக்கிறதுனாலதான் அவர் பேசுறதே. நாம் கீழ்ப்படியாமல் இருப்பதனாலே தான், அவரை கண்டுகொள்ளாமல் இருப்பதனால தான், அவரை பற்றி கொள்ளாமல் அவளை சார்ந்திருக்க நான் தவறி கொண்டிருப்பதனாலே தான் ஆண்டவர் என்னோடு பேசுவதை விட்டுவிட்டார். இனி முதல் கொண்டு அவர் என்னோடு பேச வேண்டும் என்ற உங்களோடு நீங்கள் உட்காருங்கள். உங்களோடு கர்த்தர் பேசுவார். உங்களோடு நிச்சயமாய் பேசுவார். அவர் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிற தேவன். அவர் இன்றும் ஜீவனுள்ள தேவன். அவர் நம்மை வழி நடத்துகிற தேவன். எந்த சூழ்நிலையிலும் என்னை காக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். நிச்சயமாக நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை காக்க வல்லவர். அவர் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்திற்கு உடனே செவி கொடுங்கள். உடனே செவி கொடுங்கள். உடனடியாக இப்பொழுதே. எத்தனை பேர் இதுவரை நான் செய்யவில்லை, எனக்கு தெரியாம இருந்துட்டேன் என்று நினைக்கிறீர்களா? இன்றைக்கே ஒப்பு கொடுங்கள். உங்கள் குடும்பத்திற்கு அதுதான் பாதுகாப்பு. உங்கள் குடும்பத்துக்கு அதுதான் பாதுகாப்பு. கடைசியாக ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். பரிசுத்த வேதாகம். நீங்க எல்லாம் சொன்னீங்க, இதுக்கு என்ன பெயர்னு சொல்லுங்க பாக்க. எல்லாம் சொன்னீங்க, நான் பேசுறாரு எல்லாம் சொன்னீங்க இல்லையா? இதுக்கு என்ன பெயர்னு சொல்லுங்க பாக்க. இருபுறம் கருப்புள்ள பட்டயம். அப்புறம் சீக்கிரம். இவங்க பேசவே மாட்டேன்றாங்களே. இவங்க யாரும், இவங்கெல்லாம் யாரும் பேச மாட்டேங்க. நீங்க பேச மாட்டீங்களா? பேசுங்கம்மா. யாருமே பேசலன்னா எப்படிங்க? அப்ப ஆண்டவர் எப்படிங்க பேசுவாரு கூட?
இப்ப நான் ஒண்ணும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கு விசிட்டர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ள வராங்க, வந்தா நான் உம்முன்னு இருந்தேன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? பேச மாட்டேன்றாங்க, போப்பா நான் போறேன்ப்பா அப்படின்னு போயிடுவாங்களா மாட்டாங்களா? ஆமா தானே? அப்ப ஆண்டவர் உங்களோட பேசணும்னா நீங்க என்ன பண்ணணும்? கலகலப்பா வந்த உடனே, ஐயா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, எங்கிருந்து வர்றீங்க, உட்காருங்க, தண்ணி குடிக்கிறீங்களா, காபி சாப்பிடுறீங்களா, என்னையா செய்தி, என்ன விசேஷம்? ஒருத்தரும் கேட்கவே இல்லை. நான் வந்து உட்காந்துக்கிறேன். யாராவது கேட்டீங்க? யாராவது கேட்டீங்க வந்தீங்க? நான் இங்க பைபிள் வசனம் சொல்லி பேசுங்கன்னா பேசவே மாட்டேன்றீங்க. நீங்க எங்க என்கிட்ட வந்து விசாரிக்கிறது? எப்படிங்க இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, ராணிப்பேட்டை நல்லா இருக்கா? கேட்டீங்க நீங்க? யாராவது கேட்டீங்க? ஒருத்தரும் கேட்கவே இல்லை. அப்ப ஆண்டவர்கிட்ட நீங்க எப்படி பேசுவீங்க? ஆண்டவர் உங்ககிட்ட எப்படி டீல் பண்ணுவாரு? இது என்னுடைய மகன் என்று பேசுவாரா? அவன் யாருன்னு தெரியல, மூணாவது மனுஷன் இருக்கிறாரு, எனக்கு தயக்கமாகுது அப்படின்னு போவாரா? நான் சொல்றது புரியுதா? தயவு செய்து இனி அப்படி இருக்காதீங்க. கலகலப்பா இருங்க, சந்தோஷமா இருங்க, எப்போதும் மகிழ்ச்சியா சந்தோஷமாயிருங்கள் என்று. ஆமா, போதுமா? மறுபடியும் சொல்றாங்க, சந்தோஷமாயிருங்கள். இது தேவனுடைய ஆலயம், இது என்னுடைய வீடு. ரைட்டா? அல்லேலூயா. யார் வீட்டுக்கோ நான் வந்த மாதிரி உட்கார்ந்து இருக்க கூடாது. ஆமா தானே? யார் வீட்டுக்கோ நான் வந்திருக்கிறேன், யார் வீடோ அது, நான் போய் அதை தொட முடியாது, அவங்க திட்டுவாங்க, அப்படி கிடையாது. இது என்னுடைய வீடு, என்னுடைய மக்கள், என் ஜனம் என்ற மனநிலை நமக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவரும் சந்தோஷமாக இங்கே வந்து அமர்வார், உங்களோடு கூட பேச வாஞ்சிப்பார், உங்களோடு கூட பேசுவார், தரிசனங்களோடு பேசுவார், வெளிப்பாடுகளை கொடுப்பார், அநேக அற்புத அடையாளங்களை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு இவையெல்லாம் காரணிகளாக அமையும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. ஆனா நான் கேட்ட கேள்விக்கு பதிலே தரல. இன்னும் இவ்வளவு பேசியிருந்தேன், எதுக்கு தெரியுமா? இவ்வளவு பேசுறது எதுக்கு தெரியுமா? எதுக்கு? அல்லேலூயா. வேதத்துக்கு என்னங்க பேரு? பரிசுத்த வேதாகமம். அப்புறம் சீக்கிரமா பிரமாணம், அப்புறம் கட்டளை, அப்புறம் கற்பனை, அப்புறம் பேச மாட்டேன்றாங்க. சூப்பர், கை தட்டுங்க. அடுத்தது சீக்கிரமா. அடுத்தது உங்களுக்கு என்னவா இருக்குங்க? இது உங்களுக்கு என்னவா இருக்கு? வெரி குட், சூப்பர். அடுத்தது, அதாவது 4 முறை 5 முறை கத்து கேட்டாதான் பதில் வருதுன்றீங்க. 4 முறை 5 முறை ஒரே வார்த்தையை திரும்ப 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 கேட்டா கொஞ்சம் வெளியே வருது. அப்போ பிதுக்கி 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 தான் என்ன பண்ணணும்? வெளியே எடுக்கணும். பேஸ்ட்ல இருந்து அதாவது அந்த டியூப்ல இருந்து பேஸ்ட் வெளியே எடுக்கணும். என்ன பண்ணணும்? சரி, ரைட், வெரி குட், ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் சொல்றது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது என்ன பேர் தெரியுமா? நீங்க 1000 பேர் சொல்லிருப்பீங்க, உங்களுக்கு 1000 பேர் தெரியும். 1001 1002 இந்த வார்த்தைகளை மனசுல வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு பேர் ரூல் புக். என்ன பேரு? ரூல் புக். ரைட்டா? ரெண்டாவது இதுக்கு பேர் ரோட் மேப். என்ன மேப்? ரோட் மேப்னாக்கா எனக்கு வழி காட்டுறது. என்னுடைய வாழ்க்கைக்கு நான் வாழ்வதற்கு வழிகாட்டியது பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நிமிடம் எழுப்பி நில்லுங்க. ஆண்டவருடைய பாதத்துல உங்களை அர்ப்பணிங்கள். இவ்வளவு நேரம் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஆனால் நீங்க எவ்வளவு தூரத்துக்கு பயனடைஞ்சீங்க எனக்கு தெரியாது. ஆனால்
நான் ஒண்ணுமே உங்ககிட்ட பேசவே இல்லை. நான் இவ்வளவு நேரம் பேசுறது என்னது? ஒன்றுமே இல்லை. ரொம்ப ரொம்ப குறைவாக நான் உங்களோடு கூட பேசி இருக்கிறேன். தயவு செய்து பிரியமானவர்களே, உங்களை ஒப்பு கொடுங்கள். எவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட பேசினார் என்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள். எதையெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு வெளிப்படுத்தினார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னோடு கூட பேசினீங்க, இந்த காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினீங்க, இந்த விசேஷங்களை எனக்கு தெரியப்படுத்தினீங்க, இதையெல்லாம் நான் அறியாமல் இருந்திருக்கிறேன். இது எனக்காக பேசப்பட்டது ஆண்டவரே, எனக்காக பேசப்பட்டதுப்பா, என்னுடைய வாழ்வினுடைய மேம்பாட்டிற்காக பேசப்பட்டது ஆண்டவரே. தயவாய் 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 இன்றைக்கு எனக்காக வெளிப்படுத்தின இந்த வார்த்தைகளுக்காக கோடி கோடி நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒப்புக்கொடுங்க, தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க. நான் இன்றைக்கே என்னை ஒப்புக் கொடுப்பேன், ஆண்டவருக்கு என்னை ஒப்புக் கொடுப்பேன், முழுமையாக என்னை ஒப்புக் கொடுப்பேன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள், ஒப்புக் கொடுங்கள், ஒப்புக் கொடுங்கள். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா முழு உலகோடு ஆராதிப்பேன், முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா, ஆராதனை ஆராதனை. Hallelujah, hallelujah, hallelujah.